1961 வருஷம் மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. T.L. ஆஸ்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்து அந்த கூட்டத்திலே தேவ செய்தி அளித்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினார். அந்த நாட்களிலே பலத்த அற்புதங்கள் நடைபெற்றது. சப்பானிகள் நடந்தார்கள், குருடர் பார்வை அடைந்தார்கள், பலதரப்பட்ட வியாதேசல் சுகமாகி வந்து ஆச்சரியப்படும்படியான மகிமையான அற்புதங்கள் நடைபெற்றது. மேடையில வந்து சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். அந்த கூட்டம் 4-5 நாட்கள் நடந்தது. ஒரு பெரிய சந்தோஷம், மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எத்திசையிலிருந்து வந்த மக்கள் கூடினார்கள். வியாதிஸ்தரா வந்தவங்க சுகமாகி போனார்கள். பிசாசின் கட்டுகளோடு வந்தவர்கள் விடுதலையாகி போனார்கள். அப்படி மகிமையான ஒரு அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்திலே ஒரு இளம் வாலிபன் அந்த கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த போது, இவ்வளவு பெரிய அற்புதம் எல்லாம் நடக்குது, இவ்வளவு பெரிய காரியம்லாம் இந்த மனிதரை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். சப்பானி நடக்கிறாங்க, குருடர் பார்வை அடைகிறாங்க, பிசாசு பிடித்தவங்க விடுதலை அடைகிறாங்க. மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் வருது. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் போயிடுவார் அமெரிக்காவுக்கு. அதன் பிறகு என் இந்திய மக்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ஆண்டவரே, யாரையாவது எழுப்புங்க, எங்க இந்தியாவில எழுப்புங்க. அவர் அமெரிக்காவில இருந்து வந்துட்டு போயிடுவாரு 4 நாள் கழிச்சு. எங்க இந்தியாவில எழுப்பனா இத்தனை கோடி மக்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியுமே. இந்த மாதிரி வல்லமை வரங்களை பெற்ற ஊழியக்காரனை எழுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு அந்த கூட்டத்துல உட்கார்ந்து அந்த இளம் வாலிபன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினாராம். அப்ப ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? நீயே அந்த மனிதன், உன்னைத்தான் நான் எழுப்ப போகிறேன், உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன், உன் மூலமாகத்தான் என் வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். நீதான் எனக்கு. நான் எனக்கு அப்படிலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, நான் சாதாரண ஒரு வாலிபன் ஆண்டவரே அப்படின்னு தோல்வி அடைந்த ஒரு வாலிபன், ஞானம் இல்லாத ஒரு வாலிபன், பலவீனப்பட்ட வியாதி உள்ள ஒரு வாலிபன் நானா? நீதான், உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன், உன்னைத்தான் நான் எழுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் பேசினார். அவங்கதான் சகோதரர் DGS தினகரன் அவர்கள். கர்த்தர் அந்த வாலிப வயதில் அவரோடு பேசினார், அவரை தெரிந்து கொண்டார், கர்த்தரை எழுப்பினார், பல லட்சங்கள் கோடிகளுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தினார்.